சிக்கன் கறி வீட்ல பண்ற மாதிரியே இருக்குல்ல? இல்லம்மா, இங்க நல்லா இருக்கு. வீட்டுக்கு வா. இந்த திருவிழா வேணாம். எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பிரச்சனை ஆயிடும். நம்ம வேற திருவிழா போலாம். ஒரு பொண்ணு கூட நடந்து வந்தாலே சந்தேகப்படுற அளவுக்கு அவ்வளவு கேவலமான குடும்பமா உன் குடும்பம். சீ, இதுவே எங்க ஏரியாவா இருக்கணும். என்ன பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல? நீ சொல்லுடா. உன்னை பார்த்தா எனக்கே அடையாளம் தெரியல. மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. வா. பைக் பார்க்கணும். அதான் இவ்வளவு அன்னைக்கு இதுல பாத்துட்டு போக வேண்டியதானே. ஹலோ மிஸ்டர். சாரிங்க, நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, இப்படிதான் ஓப்பனா பேசுவேன். நீங்க எந்த வண்டி வேணுமோ பாருங்க. லைஃப் தருமா? லைஃப் தரதுக்குன்னு உனக்கு புருஷனா வரப்போகுது. நீ தான் வண்டி எடுத்துனா சர்வீஸ் பண்ணி பெட்ரோல் போட்டு அதுக்கு லைஃப் கொடுக்கணும். பைக் என்ன பிரைஸ் வருது? அந்த வண்டி 50,000 ரூபா வருதுங்க. 50,000மா? கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்களேன். 50,000. புறமுக்கு. ஹலோ, போன் எடுத்தா சொல்லு தங்கம் செல்லோன்னு சொல்ல மாட்டியா? பிரியாணி சாப்பிட்டு அதான் கறி மாட்டிச்சு பல்லுல. அதானே, நான் தான் உன்னை மிஸ் பண்றேன்னு நினைச்சு இருக்கேன். ஆனா நீ பாரு, நல்ல பிரியாணி துண்டு இத்தா மாட்டிக்கிச்சு அத்தா மாட்டிக்கிச்சுன்ற. பக்கத்து வீட்டு பாயாக்கால அதான் கொடுத்துச்சு பிரியாணி. நான் இல்லாத போதுதான் நான் பக்கத்து வீட்டு பாயக்கா, எதிர் வீட்டு சுகுணாக்கா எல்லாரும் கூடயும் ஒரு கடலை போட்டு இருப்பேன். அக்காடி தேவலாம தப்பா பேசாத. பாரு, நீ பேர் சொல்லி கூட கூப்பிட்டு இருந்த அக்கா சொக்கா இது மாதிரி சொல்லும் போது எனக்கு காண்டா. சரி, சாப்பிட்டியா? என்ன பண்ற? மூடே ஸ்பாயில் பண்ணிட்டு போன வேடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஓ, ஐம் சாரி. பின்னாடில இருந்து பார்க்க என் எக்ஸ் மாதிரியே இருந்தீங்க, அதனால சாரி. அது அவன் இல்ல, அவன் இல்ல. வா வா வா, அவன் இல்ல.